Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 5 Exercise 5.4 7th question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். If y is equal to x plus x square by 2 plus x cube by 3 plus x power 4 by 4 plus ... then show that x is equal to y minus y square by 2 factorial plus y cube by 3 factorial minus y power 4 by 4 factorial proof பண்ணும் and given என்னன்னு கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம். y is equal to x plus x square by 2 plus x cube by 3 plus x power 4 by 4. இப்போ நான் என்ன பண்றேன்னா -1 ஆல இந்த ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ண போறேன். Multiplying by -1 on both sides. So இப்படி செய்யும்போது y பக்கத்துலயும் மைனஸ் வரணும். இது ஃபுல் டேர்மும் மைனஸ் ஆயிடும். minus x square by 2 இதுவும் மைனஸ் ஆயிடும். minus x cube by 3 minus x power 4 by 4 and complete மைனஸ் ஆயிடும். இப்போ இது வந்து எதோட ஃபார்மேட் தெரியுமா? the full term வந்து log 1 minus x ஓட வேல்யூ. இது full termும் log 1 minus x ஓட வேல்யூ. minus y is equal to log 1 minus x. இந்த full termக்கு பதிலா நம்ம log of 1 minus x ன்னு எடுத்துக்கலாமா? இந்த log ரிமூவ் பண்ணனும்னா எப்படி பண்ணுவோம்? e பவர்ல minus y எடுத்துக்கிட்டோம்னா 1 minus x ன்னு எடுத்துக்கலாமா? log வேல்யூ ரிமூவ் பண்ணனும்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்குது e பவர். ஆக்சுவலா இதுவும் e பவர் தான், e யும் log கேன்சல் ஆயிட்டு 1 minus x ன்னு வரும். இப்போ அடுத்த லைன்ல x ஈக்குவல் டு தான ப்ரூஃப். சோ x இன்சைட் கொண்டு வந்துறலாம். 1 minus e பவர் minus y இன்சைட் எடுத்துட்டு வரலாம். Therefore x is equal to 1 minus e power minus y. இப்போ e power minus y ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் இல்லையா? அது சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் லைன்ல x is equal to 1 minus e power minus y ஓட வேல்யூ எழுதிக்கலாம். 1 minus y by 1 factorial. x னா x எழுதுவோம், இங்க y இருக்கனால y ன்னு எழுதுறோம். சரியா? plus y square by 2 factorial minus y cube by 3 factorial plus y power 4 by 4 factorial minus. இப்போ அடுத்த லைன்ல இந்த மைனஸ் மட்டும் உள்ள கொண்டு போயிடலாமா? அப்போ 1 minus 1 மைனஸ் பிளஸ் ஆயிடும். y by 1 factorialனே வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரூஃப்ல அப்படிதான் இருக்கு. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் y square by 2 factorial minus into minus plus y cube by 3 factorial minus into plus minus y power 4 by 4 factorial minus into minus plus அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அடுத்த லைன்ல plus 1 minus 1 கேன்சல் பண்ணிடலாம். therefore x is equal to y by 1 factorial minus y square by 2 factorial plus y cube by 3 factorial minus y power 4 by 4 factorial plus ... இதுதான் நம்ம ப்ரூஃபே. சரிங்களா? இதுதான் சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சால்வ் பண்ணிட்டோம். hence proved ன்னு எழுதிடலாம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.